ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்றது இருக்கு இல்லையா, படு பிரம்மாண்டமாக கோலாகலமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ட்ரோல்ஸ்லையாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாஸ்லையாக இருந்தாலும் சரி, இந்த டைம் வந்துட்டு பிக் பாஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் அவ்வளோ ஒன்றும் சரியாக இல்லையே அப்படின்ற விமர்சனம் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிக் பாஸ் இருக்கு இல்லையா, எப்பயுமே நல்ல நல்ல கண்டஸ்டன்ட், நல்ல டேலண்டான கண்டஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, டேலண்டான பர்சன்ஸ் அப்படின்றவங்களுக்கு பெரிய அளவில் இடம் கொடுக்கலையே அப்படின்ற விமர்சனமும் எழுந்திருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு எப்பா பரவாயில்லப்பா, மற்ற சீசனோட கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவி கம்பெனி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ மற்ற சீசன்லாம் பார்த்தோம் அப்படின்னா மொத்த விஜய் டிவியுமே உள்ள இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைமும் விஜய் டிவியை சார்ந்த கண்டஸ்டன்ஸ் உள்ள இருந்தாலும் கூட மற்ற சீசன்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆதிரையா இருந்தாலும் சரி, கானா, வினோத், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்களெல்லாம் ஏன்டா உள்ள வச்சிங்க அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த கண்டஸ்டன்ட் என்னென்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதை தாண்டி அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திவாகர் அண்ட் அரோரா, இவங்க ரெண்டு பேர்த்தையுமே எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியானால வந்துட்டு ட்ரெண்ட் ஆனவங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் டேலண்ட் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக காட்டினதில்லை அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெருசாக வந்துட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்புக்கு எலிஜிபிள் ஆனவங்க கிடையாது அப்படின்றது தான் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு. பட் இதை தாண்டி அவங்க வந்துட்டு எப்படி அவங்கள ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே அப்படின்னே சொல்லலாம். சுழல் வெப் சீரிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா பீட் பாக்ஸிங் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதில் நல்ல விதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல. ஒரு யங் பிளட் அப்படின்றதுனால இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்துட்டு பிக் பாஸ் இருக்கு இல்லையா, பிக் பாஸ் களம் வந்துட்டு எஃப்ஜே மாதிரியான ஆட்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுடைய கெரியரில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை அது ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிஜே பார்வதி. ஸோ அவங்க ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆனவங்க, போல்டான கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ சர்ச்சைகளில் சிக்கினாலும் வைப் வித் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்சனல் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பர்சனல் விளாகிங் எல்லாம் யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி துஷார் ஜெயபிரகாஷ், கனி, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி எக்கச்சக்கமா 20 கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்திருந்தாலும் அதுல கவனிக்க வைக்கிற மாதிரி கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் நெகட்டிவா நம்ம போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அகோரி கலையரசன் மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் எதுக்குப்பா நீங்க வந்துட்டு உள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவர் வந்துட்டு அப்படி என்னத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்விகள் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்துட்டு பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தாலும் கூட சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவ் சைடில் வந்துட்டு ஃபேம் ஆகிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேலண்ட் வச்சு அவங்களால ஃபேம் ஆக முடியாமல் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அப்படி இருக்கவங்களை தேடி கண்டுபிடிச்சு நீங்கள் வாய்ப்புகள் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் சோஷியல் மீடியாஸில் தேவையில்லாத விமர்சனங்கள் பேசுகிறவங்க, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வந்துட்டு பல விஷயங்கள் பண்ணி சர்ச்சையில் மாட்டினவங்க அப்படின்றவங்களை கொண்டு வரதன் மூலியமா விஜய் டிவி அவங்கள்ட்ட வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அவங்கள கொண்டு வரதன் மூலியமா நிறைய சர்ச்சைகள் வெடிக்கும், தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு சொசைட்டியில் அதிகமாக பரவ ஆரம்பிக்கும். இதைத்தான் விஜய் டிவி விரும்புதா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் மார்க்ஸும் வைக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ்டு கேட்டகிரி அப்படின்னு சொல்லி ஒன்று எப்பயுமே இருக்கும் விஜய் டிவியில், அதாவது வயசு பாரபட்சம் இதெல்லாம் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் பிரவீன் காந்தி இருக்கார் இல்லையா, பிரவீன் காந்தி ரட்சகன் மாதிரியான படங்கள்லாம் எடுத்தவர், துள்ளல், ஜோடி மாதிரியான படங்கள் எடுத்தவர், அவருக்கு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லைஃப்ல நான் வந்துட்டு தோத்தவன் தான், நான் தோத்தேன்,
இல்லைன்னா நான் வந்துட்டு சொல்லலை. ஆனால் நான் எந்த இடத்துல தோத்தேன், எப்படி தோத்தேன் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லணும். இது வந்துட்டு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காப்புல. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்த அனுபவம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை தாண்டி இன்னைக்கு முன்னணி இயக்குநர்களாக இருக்கக்கூடிய எஸ்.ஜே. சூர்யா, ஏ.ஆர். முருகதாஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா பிரவீன் காந்தியினுடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரவீன் காந்தி வராரு. இந்த சீரியல் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா சபரி, கெமி, ரம்யா ஜோ, அதை தாண்டி வியன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கச்சக்கமான பட்டாளமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த மாடலிங் மூலியமாக ஃபேம் ஆனவங்க, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃப்பில் தேடிக்கிட்டு இருக்கவங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கேட்டகரிஸில் இவங்க வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா அப்சரா அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டரும் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி ஷிவின் இருக்காங்க இல்லையா, ஷிவின் உள்ளே வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க டைட்டில் வின் பண்ணுறது கூட எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம் அப்சரா உள்ளே வந்திருக்கிறதுனால அவங்க என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் எக்கச்சக்கமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி காமெடி சைடுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, நம்ம திவாகராக இருந்தாலும் சரி, அவர் காமெடி பண்ணுறேன்னு சொல்லி பண்ணால் நமக்கு கடுப்பு தான் ஆகும். பட் அவரை வச்சு மற்றவங்க காமெடி பண்ணுறது ஒரு அளவுக்கு பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் யூனிக்காக தனியாக தெரியக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஆதிரை, நந்தினி, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்துட்டு விஜய் டிவி வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படின்றது இருக்கு இல்லையா, ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறுறதுக்கும் அவங்க என்ன மாதிரியான டேலண்ட்ஸோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் பார்க்குறதுக்கும் ஒரு புது பாதையை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சுபிக்ஷா, நந்தினி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இல்லையா, ரொம்ப பெரிய அளவில் பாப்புலராக ஃபேம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த சீசனில் உள்ளே வந்துருக்கு 20 கண்டஸ்டண்ட்டில் உங்களுக்கு எந்த கண்டஸ்டண்ட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட, பாய் பாய்.